ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தம்பி, நல்லா படிக்கணும் சாமி. நீ டாக்டர் ஆகணும். அது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஹாய் தம்பி. ஹாய் அங்கிள். அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இங்க? பையனுக்கு பிறந்த நாள் வருது சார், ட்ரெஸ் பார்க்க வந்துடுங்க. ஓகே சார், கேரி ஆன். வணக்கம். 108 பைக் ஆக்சிடென்ட் ஒருத்தவங்க அடிபட்டிருக்குங்களா? சரி, ஓகே மேம், உங்க நேம் சொல்லுங்க. சரி, லைன்ல இருக்கு, நான் ஆம்புலன்ஸ் கனெக்ட் பண்றேன். சார், கேஸ் ஒன்று திருடைய மருது பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் சொல்லியிருக்காங்க. கட் பண்ணிக்கோங்க, வண்டி வராங்க. 108 நன்றிங்கம்மா, கட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நர்ஸ், டாக்டர். அந்த பையனை கூப்பிடுங்க. தம்பி, டாக்டர் கூப்பிடுறாருப்பா. டாக்டர், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, உட்காரு. ஒன்றும் இல்லை, அதிர்ஷ்டவசமா சின்ன அடிதான். ஹெல்மெட் போட்டிருந்தா அந்த அடியை தவிர்த்து இருந்திருக்கலாம். இனிமேல் சூதானமா இருக்கணும். ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அழுகக்கூடாது.
வரேன் டாக்டர். வீட்டை விட்டு வெளியே போகையில போயிட்டு வரேன்னு சொல்ல சில பேர் வீடு திரும்புறதில்ல. எதிர்பாராத சில விபத்துகளால உயிர் இழந்துடுறாங்க. உயிர் விலை மதிப்பற்றது, அதை நாம தான் பாதுகாப்பு. இந்தியாவிலே அதிக வாகன விபத்து நடக்கிற மாநிலங்கள்ல தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் 12,216 பேர் வாகன விபத்தால இறந்திருக்காங்க. சராசரியா ஒரு நாளைக்கு 33 பேர் விதம் இறந்திருக்காங்க. வாகன விபத்து ஏன் நடக்குதுன்னா வாகன ஓட்டுநரோட கவனமின்மை, பொறுமையின்மை, சாலை விதிகளை அலட்சியப்படுத்துதல், அதிவேகமா செல்லுதல் போன்ற காரணங்களால சாலை விபத்து நடக்குது. இதை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும்னா, இருசக்கர வாகனங்களை இயக்கும் போது தலைக்கவசம் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும், சாலை விதிகளை மதிச்சு நடக்கணும், சலவான வேகத்துல செல்லணும், கைபேசியை பேசிக்கிட்டே போகக்கூடாது. உங்களுக்காக வீட்டுல மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மனசுல வச்சு பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.